வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம தனுசு ராசிக்கு 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்கள் எப்படிங்கறத பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த மார்ச் மாதத்துல சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் யார் அப்படின்னா 2ஆம் அதிபதி அவர் தான். 3ஆம் அதிபதி தனுசு ராசிக்கு அவரே தான் வராரு. அவர் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அர்த்தாஷ்டம சனியா ஆரம்பிக்கிறாரு. சோ இதனால எல்லாமே நான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஃபுல்லா கிளியரா பாருங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும்னா நீங்க ஈஸியா எந்த ஒரு ப்ராப்ளம் வரும் அது எப்படி ஈஸியா ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறது கிளியராவே சொல்லிடுறேன். உங்களுக்கு எப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குதுதான். 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்துட்டா, முதல்ல உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கூடுதலா கவனம் வேண்டும். ஹெல்த்ல எந்த ஒரு ஏஜா இருந்தாலுமே ஹெல்த்ல கூடுதலா கவனம் வேண்டும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க மைண்ட் செட்ல. பிளீஸ் அப்படி இருக்காதுங்க. எந்த ஒரு ஏஜா இருந்தாலுமே கூடுதலா கவனமோடு இருந்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த்ல ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து தனுசு ராசி சார்ந்தவங்களோட தாயாரோட உடல்நிலையில சில பல ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதையும் பாத்துக்கோங்க. அடுத்து நீங்க ஏதோ ஒன்னு 2025 பிளான் பண்ணுவீங்க. ஏதோ ஒன்னு நீங்க 2025 பிளான் பண்ணுவீங்க. ஏதாச்சும்னா நீங்க ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணுவீங்க. என்னன்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து பத்தி இதெல்லாமே அமைச்சுக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணுவீங்க. இந்த எல்லா விஷயத்திலையும் நான் சொன்ன ஃபீல்டு எல்லாத்திலயுமே ஒரு தடை வரும் அப்படின்னே சொல்லிடலாம். காரணம் 4ஆம் இடத்துல சனி பகவான் அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னே சொல்லுவோம். அஷ்டம சனினா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனினா அதுல பாதி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தா அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல இருக்கிறப்ப உங்களோட உடல்நிலை, உங்களோட தாயாரோட உடல்நிலையில கூடுதலா கவனம் வேண்டும். அதே மாதிரி நீங்க உங்களோட வண்டி, வாகனம், வீடு, சொத்து பத்தி இதை ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தா சில பல தடைகள் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஆனா கண்டிப்பா வாங்குவீங்க. அது எப்படி வாங்குவீங்க அப்படின்னா, உங்களுக்கு மே மாதத்துல குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசி அதிபதி 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மே மாதத்துக்கு அப்புறம் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தன் வீட்டை தானே பார்ப்பாரு. அப்போ உங்க ஜென்ம ராசியவே குரு பகவான் பார்த்துறாரு. இதனால எவ்வளவு தடைகள் சனி பகவான் கொடுத்தாலும் உங்களோட ராசி அதிபதி ஸ்ட்ராங்கா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நடத்தி கொடுத்துருவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆனா அந்த சில பல தடைகள் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்க, ஒரு தடை வரும் அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்க இந்த ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒரு தடை வந்தாலும் கடைசியில அது உங்களுக்கு சாதகமா தான் போய் முடியும். நீங்க தடை வருது அப்படின்ட்டு அதை விட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது தோல்வி அப்படின்னே சொல்லிடலாம். அதனால அந்த ஒரு தோல்வி வரும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஏன்னா பொதுவாவே தனுசு ராசிக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தனுசு ராசியோட ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்துட்டா பாசிட்டிவ் திங்கிங். அப்ப நெகட்டிவ் என்னன்னு பாத்துட்டா மூட் அவுட்டா இருக்கிறது தான் நெகட்டிவ் அப்படின்னா. இதை நான் ஏன் தனுசு ராசிக்கு சொல்றேன்னா, உங்களோட 8ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன். அப்ப நீங்க நெகட்டிவா மூட் அவுட்டா இருந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணீங்கன்னா, மூட் அவுட்டா இருந்தீங்கன்னா அதான் உங்களோட நெகட்டிவ். உங்களோட பிளஸ் என்னன்னா பாசிட்டிவ் திங்கிங். அப்ப எல்லாத்தையுமே பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. தனுசு ராசிக்குன்னா பாசிட்டிவான திங்கிங், நெகட்டிவ்னா அந்த மூட் அவுட்டா இருக்கிறது தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணும் அப்படின்னா. ஏன்னா காரணம் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறது சந்திரனா வரதுனால நீங்க கரெக்டா ஒரு முடிவு எடுக்கல அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த முடிவை இப்படி எடுத்திருக்கலாமோ, ஒருவேளை நான் தப்பா எடுத்துட்டனோ, அந்த மாதிரி மூட் அவுட் ஆயிருவீங்க. அந்த மூட் அவுட் ஆயிட்டாவே நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அந்த விஷயத்துல மூட் அவுட் ஆயிருக்கிறப்ப அது கரெக்டா முடியாது. இதுதான் அதோட பலன்கள். சரிங்களா? அப்போ பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, குரு பகவான் உங்க ஜென்ம ராசி பார்க்கறதுனால உங்களுக்கு மனம் தெளிவு, ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாமே அந்த கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே 12 ராசியில உங்களோட தனுசு ராசி தான் அந்த குருவோட ஆதிக்கம், அந்த கடவுளோட அனுகிரகம் முழுசா இருக்கிற ஒரு ராசி அப்படின்னா தனுசு ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசி. அதாவது பிறப்பிலேயே அந்த ஒரு குருவோட ஆதிக்கம், குருவோட அருள் இருந்துதான் நீங்க பிறந்திருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால உங்களுக்கு அந்த கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு. அத சில டைம் தடைகள் வரும். அந்த தடைகள் ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா கடைசியில அது உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். இதனாலதான் நான் தப்பு பண்ண அப்படிங்கிற ஏதோ ஒரு தடை வந்துச்சுன்னா அதை நோக்கி நீங்க சோர்வடைய வேண்டாம். திருப்பி நீங்க ட்ரை பண்றப்ப அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதனால என்ன சொல்றேன்னா, வீடு, மனை, வண்டி, வாகனம் இதெல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஜனவரி பிப்ரவரிக்குள்ள பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சில பல தடைகள் கடைசியில குரு பகவான் முடிச்சு கொடுத்துருவாரு. நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஆனா சில பல தடைகள் வரும். உடல் நலத்துல கூடுதலா கவனமோடு இருந்துக்கோங்க.
அடுத்து என்னன்னா வந்து 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு மே மாதத்துல வந்து குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். இதனால எல்லாத்துக்குமே வந்து தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் திருமணம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க நினைச்ச மாதிரியான வரன், உங்களுக்கு ஏற்ற வரன் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 2024ல இந்த குருவோட சப்போர்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா குரு 6ல உங்களோட ராசி அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடந்துட்டே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு குருவோட பலம் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மேரேஜ், அதே மாதிரி வந்து அடுத்து மறுமணம், செகண்ட் மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நபர்களா இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற வரன் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்க ஒன்னு பிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தை கரெக்டா நீங்க அடைஞ்சிருவீங்க. ஆனா சில பல தடைகள் வரும். பட் எந்த ஒரு விஷயமே வேண்டாம், குரு வந்து உங்களை காப்பாத்தி விட்டுருவார். இதை தான் நான் வந்து சொல்றேன். கன்க்ளூஷன் என்னன்னா குரு வந்து உங்களை காப்பாத்திடுவார். இதுதான். அடுத்து உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன ஒரு பரிகாரம் பண்றதுன்னு பார்த்துட்டோம்னா வந்து கடவுளோட வழிபாடு, கடவுளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு அன்னதானம், இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை, ஒரு தானத்தை கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். அது மட்டும் இருந்துட்டாவே தனுசு ராசியை மேல எடுத்துட்டு போயிடுவாரு கடவுள் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு படைப்பு அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு. சோ இந்த விஷயத்த பண்ணிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிளஸ் மைனஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பரிகாரம் இதுதான். உங்களுக்கு யாராச்சும் முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. கடவுளோட வழிபாட கெட்டியா பிடிச்சுக்கோங்க, கடவுளோட காலை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க வந்து 2025 என்ன பிரச்சனை வந்தாலுமே கடைசியில தீர்வு வந்து வெற்றி அப்படிங்கறதுல தான் இருக்கும். அதனால கடைசியில ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை. இன்னொரு விஷயம் வந்து ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து மே மாதத்துல பயிற்சி ஆயிடுவார். இதனால உங்களுக்கு அந்த நட்பு வட்டாரமும் சரி, உங்களோட கூட பிறந்தவங்கனாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு ஆதாயம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். 3ஆம் இடம் வந்து ராகு சூப்பரான இடம் அப்படின்னே சொல்லலாம். வந்து 3ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டாவே வந்து உங்களுக்கு வந்து 3, 6, 11ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டாவே வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை செஞ்சிருவார். அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச், நல்ல ஒரு கம்யூனிகேஷன், நல்ல ஒரு எல்லாமே சூப்பராகவே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க எடுக்கிற முயற்சி வந்து தடையானாலும் அதையும் மீறி நீங்க நல்லா முயற்சி எடுக்கிறப்ப, திருப்பி ஒரு விஷயத்த முயற்சி எடுத்துட்டே இருக்கிறப்போ கண்டிப்பா அந்த சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால எதை பத்தியுமே கவலையே தேவையே இல்லை. நீங்க டோன்ட் வெரி. ஆனா தடைகளை பார்த்தோம்னா அது ஒரு மாதிரிதான் இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் அந்த தடைகள் நிறைய வர மாதிரியே தான் இருக்கும். உடல்நிலை கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் முதலே சொல்லிட்டு கூடுதலா கவனமோடு இருந்துக்கிறது ஒரு நல்லது. அடுத்து வந்து 9ஆம் இடத்துல இருக்கிற கேதுனால கண்டிப்பா ஆன்மீக பயணம் போவீங்க, லாங் டிராவல் போவீங்க, அடுத்த ஸ்டேட்டுக்கு போவீங்க. இல்ல அட்லீஸ்ட் வேற டைம்ல வந்து உங்களுக்கு கரெக்டான தசா புத்தி கிளிக் ஆச்சுன்னா ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனா நீங்க என்ன நினைச்சாலுமே வந்து ஒர்க் ஃபீல்ட் ஆகட்டும், பிசினஸ்ல ஆகட்டும், நீங்க என்ன நினைச்சாலுமே சில பல தடைகள் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒர்க்ல உங்களுக்கு பிரஷர் இருக்கும். அதே மாதிரி பிசினஸ்ல நிறைய வந்து ஹெக்டிக்கா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கு. காரணம் வந்து சனி பகவான் 10ஆம் இடத்தை பாத்துறாரு. இதனால வந்து அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். பிசினஸ் ஆகட்டும், உங்களுக்கு ஒர்க் ஆகட்டும், வேலையாகட்டும், அது தடைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா குரு பகவான் வந்து உங்களை வந்து கடைசியில உங்களை வந்து கை நீட்டி உங்களை வந்து மேல தூக்கி விட்டுருவாரு குரு பகவான். இதனால நீங்க வந்து கவலையே பட தேவையில்லை. சூப்பரா இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து குரு பகவான் வந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால லாபம் கண்டிப்பா இருக்கும். தொழில்னாலே ஆகட்டும், வேலைனாலே ஆகட்டும், உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன், இந்த லாபம் எல்லாம் வரும். ஆனா கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அந்த ஒரு காலதாமதம் ஆகும், கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லிடலாம். குரு பகவான் உங்க ஜென்ம ராசியோ பார்க்கறதுனால நீங்க எடுக்கிற முடிவு, முயற்சி எல்லாமே வெற்றியில தான் இருக்கும். பட் ஆனா சனியும் வந்து உங்களோட ஜென்ம ராசியை பார்க்கறதுனால சில பல தடைகள், அது உங்களோட நெகட்டிவ் என்னன்னா வந்து நீங்களே வந்து விரக்தி மனப்பான்மைக்குள்ள போயிருவீங்க. இது வந்து என்னால முடியாது, அவ்வளவுதான், எவ்வளவு டைம் ட்ரை பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்களே மனசுடைஞ்சு போயிட்டீங்கன்னா தான் அந்த இடத்துல தான் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது இருக்குது. நீங்க மறுபடியும் திருப்பி முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா வந்து வந்துரும் அப்படிங்கறத உண்மை. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அதனால வந்து இதெல்லாமே விஷயம் இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த முயற்சி எல்லாமே, நீங்க எடுக்கிற முயற்சி தடை வந்தாலுமே அதை தவிடுபடியாக்கி உங்களுக்கு அந்த ஒரு காரியத்துல இருந்து ஜெயத்தை உண்டாக்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானால வந்து எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே வந்து கடினமா செய்யறப்போ அதுல வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. ஆக மொத்தத்துல உண்மையாவே சொல்ல போயிட்டா தனுசு ராசிக்கு வந்து உண்மையாவே சூப்பரா இருக்குது. எப்படின்னா ரொம்ப மோசமும் இல்ல, ரொம்ப டாப்பும் இல்ல. ஏன்னா அந்த தடைகள் வருது இல்ல, தடை வருது. ஆனா கடைசியில சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இல்ல, அபவ் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு கிரேடுக்குள்ள 2025 நீங்க வரீங்க. ஆனா கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருந்துக்கணும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, ஹையர் எஜுகேஷன் போறவங்களா இருந்தாலும் சரி, அந்த படிப்புல ஒரு தடை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு நீங்க நினைச்ச மாதிரியான மதிப்பெண் வரக்காக உங்களுக்கு அந்த மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, பட் அதை நோக்கி நீங்க ஓடாம உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதனால அந்த படிப்புல முக்கியமா வந்து ஒரு கவனம் வேணும் அப்படின்னு அர்த்தம். அதேதான்
அடுத்து வந்து எல்லாமே ஓகே, எல்லாமே ஃபைன் அப்படின்னே சொன்னாலுமே அந்த தடை, அந்த ஒரு தாமதம் இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து நீங்க கடவுளோட அனுகிரகம், ஒரு தான தர்மம் பண்ணிட்டீங்கன்னா 2025 ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். உங்களோட நெகட்டிவ் என்னன்னா இந்த நெகட்டிவ் தாட்டு, அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ், மூட் அவுட், இந்த மாதிரி விஷயங்கள் தான். அது பெண்களுக்கும் சூப்பரா தான் இருக்கு. ஆனா உங்களோட உடல்நிலையில கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. பாசிட்டிவ்னா பெண்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே அடைஞ்சிருவீங்க. சில பல தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கடன் வாங்குறதுல அதிகமா வாங்காதீங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி ஒரு கடன் வாங்கிக்கோங்க. இந்த நோய் நொடிகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க நபர்களா இருந்தாலும் சரி, கரெக்டா ஹெல்த்தை மானிட்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒர்க்ல பிரஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஒர்க்ல பிரஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். பட் கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாமே சொல்லியாச்சு. இவ்வளவுதான் உங்களுக்கான ரோல். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஏதோ ஒரு தடை வந்துச்சுன்னா அதை வந்து பேக் அடிக்காம உங்களோட கடவுளை வந்து கெட்டியா பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு தான தர்மம் பண்ணிட்டு திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. உடல்நிலையில கூடுதலா கவனம் வேண்டும். சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, எல்லாருமே உடல்நிலையில கூடுதலா கவனமோடு இருந்துக்கிறது நல்லது. அடுத்து வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையும். ஆனா கொஞ்சம் தாமதமா, காலதாமதமாகும். அந்த காலதாமதம் ஆகிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு முயற்சி செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி அடையலாம். நன்றி, நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும், சேனல் ஆகட்டும், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.